வரவேற்கின்றோம். இன்னைக்குள்ள காலகட்டங்களில் நிம்மதியை தேடி ஏகப்பட்ட மக்கள் அலைஞ்சு திரிகிறாங்க. எங்கெங்கே போகிறாங்கன்னா கோவில் குளம் போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, இன்னும் சொல்ல போனால் டூரிஸ்ட்டு போகிறாங்க. ஆனால் எங்கே போயும் அந்த நிம்மதி கிடைக்கிறது இல்லை. அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பணம் காசு இருக்குல்ல, இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம். ஒரு நாளைக்கு 500 ரூபா, இல்லை 1000 ரூபா, 10,000 ரூபா, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஆள்லாம் இருக்கிறாங்க. அது நம்ம என்ன செய்யறதுன்னா, ஏழைகளுக்குன்னு சொல்லி ஒரு 25% ஒதுக்கிறோம். அதே மாதிரி இறைவனுக்காக ஒரு 25% ஒதுக்கிறோம். ஒருத்தர் 500 ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, அவர் நிம்மதி தேவை அப்படின்னா, மேல் மிச்சமாக இருக்குது அப்படின்னா, அதுலேருந்து அவர் என்ன செய்யணும், ஒரு 250 ரூபா எடுத்து ஏழைகளுக்கு 125 ரூபா, அதே மாதிரி இறைவனுக்காக ஒரு 125 ரூபா, இந்த மாதிரி ஒரு உண்டியில் சேர்த்துக்கிட்டு வரணும். அப்படி வரும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் அதை இறைவன் என்ன செய்வான் அப்படின்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிட்டு வருவான். இப்போ ஒரு ஏழை வர்றாரு, எனக்கு பசியாக இருக்குது, என் குடும்பத்தில் யாரும் சாப்பிடல, உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த ஏழைக்காக ஒதுக்கப்பட்ட பணம் இருக்குல்ல, அதுலேருந்து நீங்கள் கொஞ்சத்தை எடுத்து அவருக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அவருக்கு கொடுத்துடணும். அதே மாதிரி இறை இல்லங்களுக்காக வர்றாங்கல்ல, அது யாராக இருந்தாலும் சரி, அந்த இறைவனுக்காக நீங்கள் சேர்க்கப்பட்ட அந்த காசுலேருந்து எந்த அளவுக்கு தேவைன்னு உங்களுக்கு தெரியும், மனசுக்கு தெரியும், அந்த அளவுக்கு கொடுத்துடணும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும், அமைதி ஏற்படும், சந்தோஷங்கள் உருவாகும்.